வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டிக்காட்டில் பொது காணி சுவீகரிப்பு. எம்.ஏ. சுமந்திரன் நேரடி விஜயம். அறம் பிழைத்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற உண்மையை இன்றைய காலத்திற்கு எடுத்து காட்டுவதை பாராட்டிய வடக்கு ஆளுநர். வெற்றிலைக்கேணியில் காணி வர்த்தமானி தொடர்பில் இலவச சட்ட ஆலோசனை முகாம். தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்கள். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கவலை. காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் மருத்துவரின் 9 குழந்தைகள் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் பொது காணி ஒன்றை அத்துமீறி சுவீகரித்துள்ளமை தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் குறித்த இடத்தை நேற்று நேரடியாக பார்வையிட்டுள்ளார். கட்டைக்காடு கிராம மக்களின் பொது தேவைக்கென ஒதுக்கப்பட்டுள்ள காணி அத்துமீறி சுவீகரிக்கப்பட்டுள்ளமை சட்டத்திற்கு முரணான செயல் என குறிப்பிட்ட சுமந்திரன் தேவை ஏற்படின் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார். கட்டைக்காடு கிராம அபிவிருத்தி சங்கத்தினால் நேற்று ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட கூட்டத்தில் அத்துமீறி காணியை சுவீகரித்த நபருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவரை குறித்த காணியிலிருந்து வெளியேற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டமையையும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்களை கண்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் ராஜபக்சர்கள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. இது கவலைக்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். வடக்கு மாகாண மக்களின் ஆதரவு எமக்கு உள்ளது. இது ஆரம்பத்தின் முதல் வெற்றியாகும். வடக்கில் பலமான அரசியலுக்கான அத்திவாரம் விட்டுள்ளோம். நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்படுவோம். சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும். புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். மக்கள் எதிர்பார்த்த அரசு நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்குவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அறம் பிழைத்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற உண்மையை சொல்லும் காப்பியங்களை இந்த தலைமுறையினருக்கும் எடுத்து செல்லும் வகையில் சிலப்பதிகார விழாக்களை நடத்தும் அகில இலங்கை இளங்கோ கழகத்தை பாராட்டுவதுடன் இந்த பணிகளை தொய்வின்றி எடுத்து செல்லவும் அவர்களை வேண்டுகிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை இளங்கோ கழகம் நடத்தும் சிலப்பதிகார விழா 2025 தொன்னாளை வடிவேலர் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. சனிக்கிழமை நடைபெற்ற 2ஆம் நாள் நிகழ்வுகள் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றன. ஆளுநர் தனது தலைமையுரையில் எங்கள் தமிழ் மொழி பெரும் காப்பியங்களை படைத்த கம்பன், இளங்கோ, திருவள்ளுவர் ஆகியோர் புகழ் பெற்றது. ஒவ்வொரு காப்பியங்களும் திருக்குறளும் எங்கள் வாழ்வின் எக்காலத்துக்கும் தேவையான விடயங்களை சொல்லியிருக்கின்றன. இளங்கோ அடிகரால் அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலப்பதிகாரத்தை படைத்திருக்கின்றார். அறம் என்பது இன்று பலர் மறந்து செயற்படுகின்றனர். சிலர் அறத்தை தெரிந்தும் அதன் வழியில் ஒழுகுவதில்லை. மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கே பிறந்தான். அந்த சந்தோஷம் என்பது பணம், பொருள் சேர்ப்பதில் இல்லை. அறத்தின் வழி நின்று பிறருக்கு உதவி செய்வதில் தான் உண்மையான சந்தோஷம் தங்கியிருக்கின்றது. நாம் உதவி செய்யும் போது எமக்கு தெரியாமலே பல கரங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். இதுதான் இயற்கையின் நியதி. சிலப்பதிகாரம் 3 விடயங்களை முக்கியமாக உணர்த்தியிருக்கின்றது. ஊழ்வினை உறுத்தி வந்து உற்றும் என்பது அதில் முதலாவது. நாம் அதை செய்கின்றோமோ அதை விதைக்கின்றோமோ அதுவே எமக்கு திரும்ப கிடைக்கும். இது தொடர்பில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இவற்றிற்கு விடை கிடைக்கும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது 2வது. இன்றும் அப்படித்தான். அரசியல் செய்வோர் தவறு இழைத்தால் அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். உரைசால் பத்தினியை உயர்ந்தோல் ஏற்றுவர் என்பது 3வது. பெண்கள் புறக்கணிக்கப்படும் நிலை இன்றும் இருக்கின்றது. அன்று எப்படி இருந்திருக்கும். ஆனால் பத்தினி பெண்களை மற்றையோர் வணங்குவர் என்பது இளங்கோ அடிகளார் சொல்லி சென்றிருக்கும் உண்மை. காப்பியங்கள் எங்களுக்கு வழிகாட்டி. இதனை எடுத்து செல்வதன் மூலம் அவர் சொல்லும் கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி பின்பற்ற செய்ய வேண்டும். இந்த காப்பியங்கள் நூல்கள் பற்றி பலருக்கு தெரியாது. இவ்வாறான விழாக்கள் இதை எடுத்து செல்கின்றன. எனவே அகில இலங்கை கம்பன் கழகமாக இருக்கட்டும், அகில இலங்கை இளங்கோ கழகமாக இருக்கட்டும், அவை அந்த பணிகளை தொடர வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கவியரங்கு, கதா
மாணவர் சங்கங்கள் மற்றும் கம்பவாரதி ஜெயராஜ் தலைமையிலான இலக்கிய அணிக்குழு என்பனவும் நடைபெற்றுள்ளது. 2025 3/28 தேதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் 22,430க்கு அமைய சுவீகரிக்கப்படவுள்ள நிலங்களை பாதுகாப்பிற்காக வெற்றிலைக்கேணியில் மக்களுக்கான நீதி அமைப்பினால் சட்ட ஆலோசனை முகாம் நேற்று இடம்பெற்றது. வடமராட்சி கிழக்கு ஆலியவளையில் இருந்து சுண்டிக்குளம் வரை காணப்படும் கரையோர காணிகளை அரசு காணிகளாக்குவதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின் தமிழர் பகுதிகளில் இருந்து கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது. கரையோர காணி உரிமையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியில் ஒன்று கூடினர். ஆலியவளை தொடக்கம் கட்டைக்காடு வரையான மக்கள் அதிகளவானோர் குறித்த சட்ட ஆலோசனை முகாமில் பங்கு கொண்டு சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டதுடன் அவர்களிடமிருந்து சட்ட ரீதியான தகவல்களும் சேர்க்கப்பட்டன. காணி உரிமம் வைத்திருப்பவர்கள் இல்லாதவர்கள் நேரடியாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனுடன் கலந்துரையாடி மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று நாங்கள் சந்திக்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்த களத்திலே காண்பித்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களுடைய பெயர்களிலேயே உறுதிகள் இருக்கிறது. மற்றவர்கள் இந்த நீண்ட காலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே தங்களுடைய தாப்பனாருடைய பேரிலே அல்லது பாட்டனாருடைய பேரிலே அல்லது வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரத்துவனுடைய பேரிலே அவர்கள் உறுதிகள் வச்சிருக்கிறார்கள். பல இடத்திலே உறுதிகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டத்தை இப்படி அமுல்படுத்துவது மிகவும் மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். 100 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுடைமையாக்கப்படும், அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படுகிற அபாயம் எழுந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மாடு கடத்தலில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதி பத்திரமின்றி 7 மாடுகளை வாகனம் ஒன்றில் ஏற்றி சென்றபோது காரிநகர் பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விதான பத்திரவின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் குடும்ப பெண்ணிடம் வெளிநாடு அனுப்புவதாக கூறி 27,80,000 ரூபாவை மோசடி செய்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சேர்ந்த ரமேஷ் பிரபா என்னும் குடும்ப பெண்ணிடம் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண் ஒருவர் 27,80,000 ரூபாவை 2023ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களுடன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் 2024ஆம் ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடியாணை பிறப்பித்திருந்தது. குறித்த பெண் சந்தேக நபர் மருதங்கேணி போலீசாரின் உதவியுடன் நேற்று செம்பியன்பேட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமையும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த மருதங்கேணி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அதேவேளை தன்னுடைய பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடமிருந்து தனக்குரிய பணத்தை மீள பெற்று தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல்நல குறைவால் அண்மையில் பிரித்தானியாவில் காலமடைந்த முதல் மாவீரர் லெப் சங்கரின் தந்தைக்கு கம்பர்மலையில் உள்ள அவரது சொந்த இடத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பேரவை சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முதல் மாவீரர் லெப்டினன்ட் சங்கரின் தந்தை சின்னத்துரை செல்வச்சந்திரன் அவர்கள் கடந்த 12/5/2025 முதுமை காரணமாக பிரித்தானியாவில் காலமாகியிருந்தார். அவரது இறுதி அஞ்சலி நிகழ்வு நேற்றைய தினம் பிரித்தானியாவில் இடம்பெற்றிருந்த நிலையில் கம்பர்மலையில் அவர் பிறந்து வளர்ந்த வாழ்ந்த வீட்டு வளாகத்தின் முன்பாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாயிலிங்கம் தலைமையில் முற்பகல் 10:30 மணிக்கு அஞ்சலி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கம்பர்மலையில் உள்ள லெப்டினன்ட் சங்கரின் தந்தையாரின் சொந்த வீடு அமைந்திருந்த வளாகத்தின் முன்பாக பதாதை கட்டப்பட்டு அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் தளபதி பண்டிதரின் தாயார்
குடும்பத்தினர் இகைச்சுடையினரை ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து MK சிவாயிலிங்கம் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். மருத்துவரின் உயிர் பிழைத்த 11 வயது மகனிற்கு சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட பிரிட்டிஷ் மருத்துவர் கிரேஸ் குரோம் குழந்தை மருத்துவராக குழந்தைகள் சிறுவர்களுக்கு பல வருடங்களாக மருத்துவ சேவையாற்றிய தாயார் ஒருவர் தனது அனைத்து சொந்தங்களையும் இழக்க நேரிட்டது தாங்க முடியாத கொடூரம் என பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். வைத்தியரின் கணவர் கடும் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். தலையை குண்டு சிதறல்கள் தாங்கியுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். தந்தையும் மருத்துவர் தான் அவரிடம் கேட்டதற்கு அவர் தனக்கு அரசியல் ராணுவ தொடர்புகள் இல்லை என சமூக ஊடகங்களில் தான் பிரபலமாக விதிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். வைத்தியர் அலால் நசாரின் குடும்பத்தினை பொறுத்தவரை இது நினைத்து பார்க்க முடியாத நிலைமை என குறிப்பிட்டுள்ளார். கமாஸின் மருத்துவ பிரிவினரால் வெளியிடப்பட்ட பிபிசியினால் உறுதி செய்யப்பட்ட வீடியோக்களில் கான்சியூன் இடிபாடுகளில் இருந்து சிறிய எரியுண்ட உடல்கள் மீட்கப்படுவதை காண்பித்துள்ளன. வைத்தியரின் கணவர் தனது மனைவியை மருத்துவமனையில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்த ஓரிரு நிமிடங்களில் அந்த வீடு தாக்குதலுக்குள்ளாது என கமாஸின் சுகாதார அமைச்சின் இயக்குனர் வைத்தியர் முனீர் அல்போஸ் தெரிவித்துள்ளார்.